இதில் ஒரு சின்ன நாகப்பாம்பு. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கி நிற்கிறது வேம்படி முத்துமாரியம்மன் ஆலயம்னு சொல்லி இது கோரக்கங்கட்டு பகுதியில் இருக்குது. இன்றைக்கு ஆடி பெருவிழா இந்த ஆலயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதைத்தான் நாங்கள் உங்கள்கிட்ட காட்டுகிறோம். இந்த ஆலயமானது சிறிய ஆலயமாக இருந்தாலும் நிறைய மக்கள்கிட்ட ஒரு நன்மதிப்பை பெற்று ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் இருக்கிறது. இந்த ஆலயத்தை முழுமையாக பார்க்கணுமெண்டா இந்த காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். காணொலியை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஆலயம் சம்பந்தமாக முழுமையாக அறிந்து கொள்ளலாம். வாங்க காணொலியை பார்க்கலாம். பெருமை உலகம் போற்றிட ஜொலிக்க ஞான விளக்கே ஏற்றம் வாழ்க புத்தொழி வாழ்க. மொத்தவர் கலாமண்டத்தினருடைய ஏற்பாட்டில் ஆடி check. இன்றைய தினம் கோரக்கங்கட்டு குடியிருப்பு வேம்படி ஸ்ரீ முத்துமாரி அம்மன் ஆலயத்திலே ஆடிப்பூரத்தினுடைய விழாவை மிக சிறப்பான முறையிலே நடத்துவதற்கு எத்தனைத்து இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நமது அழைப்பினை மாணவ செல்வங்களே அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று ஆடிப்பூரம் தான். இது எங்கள் தமிழின் பாரம்பரியமான நிகழ்ச்சிகளில் ஒன்றாகும். இந்த நிகழ்ச்சிகளை ஆடி பிறப்பு என்ற தலைப்பிலே உங்கள் சிறிய கருத்துக்களை வழங்கலாம் என எண்ணுகிறேன். இந்த வகையிலே ஆடி மாதம் வந்துவிட்டாலே அனைவருக்கும் குதூகலம். ஏனென்று சிறார்கள் இங்கே நான் பார்த்தேன், சிறார்கள் மிக குதூகலமாக எங்களுடைய நவாலியூர் சோமசுந்தர புலவர்கள் ஆடி பிறப்பிற்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே பாடுங்கள். அதே போல இந்த சிறார்களை நான் இங்கே பார்த்தேன். சிறப்பான மாதம் இந்த ஆடி மாதம். அத்தோடு இயற்கை வழிபாட்டிற்கு உரிய மாதம்
இந்த இரண்டு காட்சிகளையும் நான் இந்த ஆலயத்திற்கு இன்றுதான் முதலில் வந்திருக்கிறேன். மிக சந்தோஷமாக இருக்கிறது. ஏனெனில் இயற்கை வளங்கள் இந்த ஆடி மாதத்தில் ஆகவே எங்களுக்கு மிகவும் கவலை. அந்த காலம் போல இந்த காலம் இல்லையே என்று ஏற்கம். இப்பொழுது இந்த இளைஞர்கள் எல்லாம் தரைப்பட்டு திரிகிறார்கள். கவலையாக இருக்கிறது. அவர்களுடைய சிகை அலங்காரங்கள். நான் நினைக்கிறேன் என்னிடம் கற்ற மனவளை இந்த கிராமத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதிகமானவர்கள் பார்க்கின்ற பொழுது எனக்கு வேதனையாக இருக்கிறது. என்னுடைய வளர்ப்பு தப்பானதோ என்று நான் எண்ணுகிறேன். உங்களுக்கு தெரியும், ஒரு வேம்பு, 2 வேம்பு இருக்கிறது. வேம்பு 2ஐயும் தான் சுற்றி இந்த கட்டு கட்டியிருக்கணும். இதில் ஒரு நாகதம் தான், நாகம்மாண்ட சில தான் இதில் வந்து இருக்குது. உண்மையிலே நான் இந்த வீதியால் சென்று கொண்டிருக்கிறேன். நான் இந்த ஆலய வளாவில் காலடி வைத்தது இன்றுதான் முதல். நான் வந்தவுடனே இந்த மாதத்தில் தமிழர்கள் பண்டிகையாகும். இந்த நாளிலே வீடுகளை அலங்காரம் செய்து சிறப்பு உணவுகளை செய்து மற்றவர்களை பெருமாறி உண்ணுதல். பலர் கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டு அவருடைய நல்லம் காண வாழ்த்துகிறேன். நன்றி. பண்பாட்டிலும் சிறப்பு மிக்க இடத்தை பெற்ற ஆடிப்பிறப்பை கொண்டாடுவதற்காகும். ஆடி பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழி வெறும் வார்த்தை இல்லை. அது தலைமுறைகள் கடந்து வந்த வாழ்க்கை அனுபவத்தின் வெளிப்பாடு. இது நம்பிக்கையின் மாதம். இறையருளை வேண்டிய பெருமை சொல்ல வண்ண பூந்தொடுத்தேன் நீ கிழமையிலே அம்மாவின் வாசலிலே பாட்டெடுத்தேன். உங்கள் பெருமை சொல்ல வண்ண பூந்தொடுத்தேன் நீ அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கூழ் கிடைக்கும். கொடுக்க டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். முதற்கண் இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற புத்தளி கலாமன்றத்தினுடைய நிர்வாகிகள் திரு செல்வா அவர்கள், திரு நிக்சன் அவர்கள் மற்றும் ஏனைய உறுப்பினர்கள், மிக முக்கியமாக இங்கே வந்திருக்கிற ஓய்வு நிலை அதிபர், பிரதேச சபை உங்களுடைய வட்டாரத்தினுடைய பிரதேச சபை உறுப்பினர், அவர் 3:30க்கு இவர்களுடைய அழைப்புகளிலே 3:30 என்று இருந்ததனால் அவர் 3:30க்கே வந்து உண்மையில் இவ்வாறான அரசியல் செயற்பாட்டாளர்கள் கிடைப்பது அபூர்வம். மிகவும் பெற்றான அந்த ஒரு பங்க்சுவாலிட்டியான ஒரு செயற்பாட்டாளர் அவர் மற்றும் இந்த ஆலய நிர்வாகத்தினர், எங்களுடைய இந்த கிராமத்தினுடைய சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் மற்றும் ஓய்வு நிலை ஆசிரியர்கள், ஒரு நல்ல கலைஞரான ஒரு முன்பள்ளி ஆசிரியர், அவருடைய ஆற்றலை இந்த மிக சிறப்பாக இருந்தது. அந்த வகையிலே ஆடிப்பிறப்பு ஏன் கொண்டாடப்படுகிறது என்று யாருக்காவது தெரியுமா? ஏன் ஆவணி மாத பிறப்பு? தம்பியாக சொல்லுவோம். ஏன் ஆவணி மாத பிறப்பு கொண்டாடுற இல்ல மாசி மாத பிறப்பு கொண்டாடுற இல்ல பங்குனி மாத பிறப்பு கொண்டாடுற இல்ல ஆடி பிறப்பு மட்டும் ஏன் கொண்டாடுறது? தை மாத பிறப்பு கொண்டாடுறதா? என்னென்ன கொண்டாடுறது? தை பிறப்பு கொண்டாடுறதா? தைப்பொங்கல். வெரி குட். தை மாத பிறப்பு தைப்பொங்கல் கொண்டாடுறதா? ஐப்பசி மாத பிறப்பு கொண்டாடுறதா? ஐப்பசி மாத பிறப்பு எப்ப வாரம்? ஐப்பசி 1ஆம் தேதி தான் தீபாவளி வாரம்.
அதாவது தை மாத பிறப்பு சித்திரை மாத பிறப்பு கொண்டாடுறோம். சித்திரை வருஷம் இந்த ஆடி பிறப்பு என்றது ஒரு மிக முக்கியமான நாள். தமிழர் பண்பாட்டிலே நாங்கள் எவ்வளவு அறிவியல் பூர்வமாக எங்களுடைய முன்னோர்கள் வானியலிலே விஞ்ஞானத்திலே எவ்வளவு சிறப்பாக இருந்தார்கள் என்பதை பறைசாற்றுகிற ஒரு நாள். பகுதியில் நடக்கிற இது வந்து ஆடி கூழ் நிகழ்வுலாம் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். மிக சிறப்பான முறையில் நிகழ்வுகள் நடந்ததை நீங்கள் பார்த்துருக்கீங்க. தொடர்ந்து இந்த காணொலியோட இணைஞ்சிருங்க. வணக்கம், எனது பெயர் ஆறுமுகம் செல்வராஜ். நான் இந்த கிராமத்தை உருவாக்கியதில் நானும் ஒருவன். 2003ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே பல்வேறுபட்ட இடங்களிலே காணியற்ற நிலையில் இருந்த மக்களை ஒன்றிணைத்து கண்டாவளை பிரதேச செயலகத்தினுடைய அனுமதியோடு கடந்த காலத்தினுடைய ஆட்சியாளர்கள் வைத்து இந்த காணிகளை இனங்கண்டு இந்த மக்களை ஒரு பல்வேறுபட்ட இடங்களில் இருந்த மக்களை ஒன்றிணைத்து இங்கே குடிசைகள் அமைத்து இந்த காணிகளை கையெழுத்திருந்தாங்க. அந்த வகையில் அதன் பின்னர் இந்த குடியேற்ற திட்டம் ஆரம்பித்ததற்கு பின்னர் இந்த கிராமத்தில் வசித்த நாகப்பன் என்கின்ற அன்பருக்கு இந்த காணி ஒன்று நாங்கள் அங்கே வழங்கியிருந்தோம். அவர் தான் இந்த கோயிலை ஆரம்பத்திலே உருவாக்கியிருந்தார். ஓல குடிசையிலே இந்த கோயிலை ஆரம்பித்து ஒரு வழிபாட்டு தலமாக, மக்களுடைய வழிபாட்டு தலமாக மாற்றி சிறந்த ஒரு வழிபாட்டு தலமாக இது இயங்கிக் கொண்டு வந்தது. அதன் பின்னர் 2016ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 13ஆம் தேதி இந்த ஆலயம், இதில் இருக்கிற ஆலயத்தினை கட்டி அதை மக்களுடைய பங்களிப்போடு, எங்களுடைய கிராமத்தினுடைய மக்களிப்போ சகலருடைய பங்களிப்போடு இந்த ஆலயத்தினை கட்டி நாங்கள் தொடர்ந்து மண்டலாபிஷேகத்தை பெரிய அளவிலே மேற்கொண்டு வந்தாங்க. அதன் பின்னர் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டிலும் இந்த ஆலயத்திலானது ஒரு 8ஆம் மாதம் அல்லது 9ஆம் மாதத்துக்கு இடையிலே இந்த ஆண்டிலே இந்த கோயிலில் 10 நாட்கள் திருவிழா மிக சிறப்பான முறையிலே எங்களுடைய ஆலயத்தினுடைய அடியவர்களுடைய அனுமதியோடு எங்களுடைய பல்வேறுபட்ட மக்களுடைய பங்களிப்புகளோடு இந்த ஆலயத்தினுடைய திருவிழாக்களை தொடர்ந்து சிறப்பாக செய்து வந்தாங்க. 10 நாள் எங்களுடைய 10ஆம் நாள் திருவிழா கூட எங்களுடைய மக்களுடைய பால்குட பவனிகள் மற்றும் எங்களுடைய காவடிகள், பால் செம்புகள், ஏராளமான பால் காவடிகள், பரவ காவடிகள், ஏராளமானவர்கள் எங்களுடைய ஆலயத்தினுடைய நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றும் காரணமாக செய்து கொண்டு வருகிறார்கள். அந்த வகையிலே எங்களுடைய ஆலயம் மிக மிக சிறப்பாக இயங்கி வருகிறது. தொடர்ந்தும் இந்த ஆலயத்தினை நாங்கள் அங்கால ஒரு ஆலயத்தை புதிதாக கட்டியமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறோம். எங்களுடைய திருவிழா காலங்களில் எங்களுடைய மக்களுடைய பங்களிப்புகள், நிதி பங்களிப்புகளாக இருக்கலாம்,
ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்காக ஆலயத்தினுடைய தேவையான பொருட்களாக இருக்கலாம், அனைத்துமே எங்களுடைய ஆலயத்தினுடைய பக்த அடியார்கள்லாம் வாங்கி தருகின்றார்கள். மேலும் நான் நீண்ட காலமாக இந்த ஆலயத்தினுடைய செயலாளராக தொடர்ந்து செயற்பட்டு வருகிறேன். உண்மையிலே பெருமைக்குரிய விஷயம் எங்களுடைய மக்கள் இந்த ஆலயத்தினை உருவாக்கியது. இந்த ஆலயமானது வேம்படி ஸ்ரீ முத்துமாரி அம்மன் ஆலயமாக தொடர்ந்து இயங்கி வருகின்றது என்பதனை உங்களுக்கு அன்போடு அறிவிக்கிறேன். இப்போ இரவு பூசையில் நடந்து கொண்டிருக்குது. உங்களுக்கு தெரியும், இந்த ஆலயத்தின் நிகழ்வுகளை முழுமையாக நீங்கள் பார்க்கணும் என்றால் எங்களை காணொலியோடு தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நிச்சயமாக இந்த காணொலி தொடர்பாக நீங்கள் முழுமையாக அறிஞ்சு கொள்ளலாம். பாருங்க, இதெல்லாம் நாங்களும் இப்படி சின்னல இருந்திருக்கிறோம் நினைக்கிறேன். முதலே இருந்துருவோம் நாங்கள். கோரக்கங்கட்டு வசிப்பிடமாக கொண்டு குடியிருப்பு. இந்த கிராமம் 2003ஆம் ஆண்டு இந்த கிராமத்தில் உருவாக்கப்பட்ட நேரத்தில் இங்கிருந்த மக்கள் 110 குடும்பமாக காணப்பட்டது. 110ல் 2023ஆம் ஆண்டு இந்த கோயில் கோயிலுக்கென்று ஒரு இடம் ஒன்று எங்களுடைய பிரதேசத்தால், கண்டாவளை பிரதேசத்தால் ஒதுக்கப்பட்டது. ஆனால் அந்த இடத்தில் கோயில் கட்ட முடியாத நிலையில் இது தலையசிங்கம் குடும்பத்தினர் இந்த கோயிலை உருவாக்கிய ஒரு புத்தடி. இதுதான் நாங்கள் முதல் உருவாக்கிய புத்து. இது முதல் புத்தாக இருந்தது. வெறும் மரங்கள், செடிகள், கொடிகளாக காணப்பட்டது. இப்போ நாங்கள் 2003ஆம் ஆண்டு இங்கே குடியமரும் போது இது ஒரு சிறிய காடுகளாக, பத்தைகளாக காணப்பட்டது. இதில் ஒரு சின்ன நாகப்பாம்பு, ஒரு வெள்ளை பாம்பு, அது படம் எடுத்து கொண்டு இருந்தது. படம் எடுத்து கொண்டிருக்க இப்போ நாங்கள் என்ன செய்தோம், எனது கணவரும் நானும் இந்த இடத்தில் அந்த பாம்பை பார்த்து நாங்கள் உடனே நல்ல பாம்புகளை கண்டால் உடனே கையெடுத்து கும்பிடுனாங்க. அது எங்களோட தெய்வம் கும்பிட்டு, கடவுளே நாகம்மாவே நீ இருக்கிற இடத்த காட்டு என்ற போது அது இதில் ஒரு புத்து, இந்த இடத்துக்கு போட்டு நாங்கள் 2 பேரும் அந்த பாம்பை திறத்து கொண்டு போகும்போது அந்த புத்து அருகாமையில் போய் அந்த புத்துக்குள்ளே தான் இந்த நாகம் நுழைந்தது. அதை பார்த்து நானும் எனது கணவரும் இதுதான் இதுக்குரிய இடம் என்று சொல்லி, இது கோயிலுக்குரிய இடம். இந்த வேப்பு நாங்கள் வரும்போது சின்ன வேப்பாகத்தான் காணப்பட்டது. ஆனால் இந்த புத்துக்குள் அந்த நாகம்மா போய் நுழைஞ்சவுடன் நாங்கள் இருவருமே கையெடுத்து கும்பிட்டு கற்பூர விளக்கேற்றி, தீபங்கள் ஏற்றி நாங்கள் அதை வழிபட்டு கொண்டு அந்த வேளையில் எங்களோட மக்கள் கோயில் அங்கே ஒதுக்கப்பட்டது தானே. அப்போ நான் ஒரு டீச்சர் படித்து ஆசிரியர். அப்போ நாங்கள் எங்களுக்கு கோயில் தேவைன்றதுக்காக நாங்கள் இந்த கோயிலை கும்பிட்டு, எனது மகன் 5 வயது எல்லாரும் சேர்ந்து இதை செஞ்சு எல்லாம் துப்புரவு செய்து நாங்கள் இதை கும்பிட்டு வழிபட்டு 13 வருஷங்களாக நாங்கள் தனிப்பட்ட முறையாக இந்த கோயிலை மட்டக்களப்பு முறையின்படி இந்த கோயிலை நாங்கள் செய்து கொண்டு வந்தாங்க. இதற்கு முழுமையான காரணம் எனது அப்பா நாகப்பன். அவருடைய கருத்து சமய நாங்கள் இந்த கோயிலை அமைச்சு இதை நாங்கள் 13 வருஷங்களாக மட்டக்களப்பு முறையின்படி சாமியாடி, தீக்குழி ஆடி இந்த கோயிலை செய்து கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு எங்களோட கிராமத்தில் சனத்தொகை கூட வறட்சி காணப்பட்டது. ஒரு விவசாயம் செய்தால் விவசாயம் வராது, வயல்கள் செய்தால் வயல் வராது, மழை இல்லை. அதனால் வறட்சிகள் கூடுதலாக காணப்பட்டதால் 2015ஆம் ஆண்டு எங்களோட கிராமத்துக்கு டிஎஸ் என்ற திட்டம் ஒன்று, வீட்டு திட்டம் ஒரு வெள்ளக்காரர் நெடுக எங்களை கேட்டபடி உண்மையாகவே இந்த கோயிலை பொது கோயிலாக ஆக்குவதற்காக இந்த கிராமத்தில் இருக்கின்ற ஆறுமுகம் செல்வராஜ் அவர்களும், மற்றது சந்திரகுமார் செல்வராணி என்ற அம்மா ஒரு ஆளுநர் நெடுக கேட்பேன், டீச்சர் இந்த கோயிலை பொது கோயிலாக
அமைச்சு தரணும். நீங்கள் இந்த கோயிலை பொது கோயிலாக ஆக்கித்தாங்க டீச்சர். நாங்கள் எல்லா மக்களும் சேர்ந்து எல்லா மக்களும் சேர்ந்து இந்த கோயிலை பொது கோயிலாக அமைச்சு நாங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி ஆடியர் தலைவரும் அந்த செல்வராணி என்ற அம்மாவும் வந்து கேட்டது. அந்த பொழுதில் என்னுடைய கணவருக்கு விருப்பம் இல்லை. நான் 13 வருஷமாக அந்த கோவில் செய்கிறேன். இது தனிப்பட்ட முறையில் செய்து கொண்டிருக்கேன். பொதுவாக கொடுக்க விருப்பம் இல்லை. அதோடு எனது அப்பா நாகப்பன் அவர்கள் தான் சொன்னவர், இந்த கோயிலை பொதுவாக்கி விடுங்க, பொதுவாக்கி விட்டால் இது எல்லாருக்குமே சொந்தமாக இருக்கும், எல்லாருமே இந்த கோயிலை கும்பிடுவார்கள், வருவார்கள், எல்லாருக்கும் நல்ல செல்வாக்குன்னு சொல்லி 2015ஆம் ஆண்டு 5ஆம் தேதி 1ஆம் மாதம் இந்த கோயிலை ஒரு பொது நிர்வாகத்துடன் பொறுப்பு ஒப்படைத்தனன். ஆனால் இந்த கோயில் முதலே இதுக்குரிய பெயர் சூட்டியது நான் தான். வேம்படி முத்துமாரியம்மன் என்று அதுக்குரிய பெயரை சூட்டி இதுக்குரிய நான் வில் புத்தகம் அடித்து எங்களுடைய செயலாளர் ஆடியஸ் தலைவர் செல்வராசு ஐயா அண்ணா அவர்களிடம் பொறுப்பை ஒப்படைத்து உடனே அதிலே பொது நிர்வாகம் தெரிவு செய்து அந்த பொது நிர்வாகத்தில்